போன எபிசோடுல என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். காவேரி விஜய் கிட்ட பேசுறாங்க. ஏன் இத்தனை வருஷமா என்னைய பிரிஞ்சிருந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதோட தொடர்ச்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அம்மா தங்கச்சியா அக்காவுக்கு யாருக்காச்சும் ஒரு ஃபோனாச்சும் பண்ணி வைக்கலாம்லங்க அப்படின்னு. இல்லை காவேரி, எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தேன். ஒரு 10 நாள் கழிச்சு போட்டேன். ஆனால் யாருமே எடுக்கல, பேசவும் இல்லை. என் மேலே கோவம் போல இருக்கு, என்னால தான் நீ தவறிட்ட அப்படின்னு சொல்லி என் மேலே அவங்க கோவமா இருக்காங்கன்னு நான் நினச்சேன். திரும்ப என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் பாப்பாவை பார்த்துக்க, அப்புறம் சரின்ட்டு வந்து தேடிட்டு அலைஞ்சிட்டு நீ காணும், நான் காவேரி இல்லாத இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது பாப்பாவை கொண்டாந்து கையில கொடுத்தாங்க சித்தி. அதுக்கப்புறம் என்னால என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு தான் அப்பா அம்மா இல்லை, உனக்கு அம்மா இல்லாம போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பிடிச்சிட்டு நான் அழுதேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல காவேரி. அப்புறம் பாப்பா தான் வாழ்க்கைங்கிற மாதிரி அவ கூடயே வாழ்ந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 வயசு இருக்கிறப்பதான் பாப்பாவுக்கு அம்மா வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா அவ கேட்டது, அவள் அதுக்கு முன்னாடி இருந்து பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பாப்பா கிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க. யார்டா அம்மா உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்ன சொல்லியிருக்க மாட்டா, பாப்பா சொன்னா, இந்த மாதிரி பாட்டி தான் கேட்க சொன்னாங்க அப்படின்னு. பாட்டி கேட்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டியை போய் திட்டுனேன். ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சதுதான் நடந்துச்சுல, நானும் காவேரி ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஏற்கனவே நினைச்சிட்டு இருந்தீங்க, அது போலதானே நடந்திருக்கு. திரும்ப ஏன் பாட்டி என் பிள்ளைகிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்து, நீ என்னடா சும்மா காவேரின்னு இருக்க, அவதான் இல்ல இப்ப நீ கல்யாணம் பண்ணி வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஏன்டா இப்படி என்னை போட்டு பாடப்படுத்துற அப்படின்னு பாட்டி கோவமா திட்டினாங்க. நானும் கோவமா திட்டி, இனிமே இந்த பேச்சே எடுக்காதீங்க, எனக்கு என் பிள்ளை போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பயங்கரமா திட்டி விட்டேன். அதனால பாட்டிக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாயிடுச்சு. ப்ரெஷர் ஜாஸ்தியாகி எல்லாம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து ஒன்றும் கேட்கல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு முழிப்பு வந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அவங்களும் இதாயிட்டாங்க காவேரி. அதுக்கப்புறம் தாத்தா அதை பத்தி பேசுறதில்ல, நானுமேவும் அது எதுவுமே கண்டுக்கல, அப்படியே நான் பேசாம இருந்துட்டேன். பாட்டி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க காவேரி அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து காமிக்கிறாங்க பசுபதி வீட்டுல கௌதம் குமரன் எல்லாமேவும் யாரு பிரதர் கால் பண்ணா அப்படின்னு கௌதம் கேட்க, தாத்தா தான் கால் பண்ணாரு, தாத்தா ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு பிரதர், போய் வாங்கி கொடுத்துட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடும், இங்கேயே இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் வரும்ல அப்படின்னு. சரி குமரன் போயிட்டு வாங்க, நீங்களும் நிவினும் போயிட்டு வாங்க, நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நாங்க இங்க இருந்து பார்த்துக்கிறோம். இல்ல நீங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நாங்களே இருக்கோம், முடிஞ்சா நீங்க வாங்கி கொடுத்துட்டு கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு குமரனும் நிவினும் 2 பேரும் போய் ஹோட்டல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே வாங்கி கையில கொடுத்துட்டு, சரி நீங்க சாப்பிடுங்க பிரதர், நாங்க போறோம், நீங்க சாப்பிடலையான்னு, நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு பசுபதிக்கும் ராகினிக்குமே ஆளுக்கு 2 புரோட்டாவை வாங்கி கொடுத்துட்டு, நீங்க எல்லாம் ரொம்ப தின்னா இன்னும் கொஞ்சம் கொழுப்பு வரும்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் இது எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு, சரி பிரதர் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இங்க நிவின் எல்லாம் வந்து, ஏன் நிவின் நம்ம கேட்க வேண்டியதை இன்னும் கேட்கவே இல்லை நிவின் அப்படின்னு குமரன் சொல்ல, என்ன அதுனே அப்படின்னா, நம்ம காவேரியை பத்தி தானே இவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்கணும்னு நினைச்சோம், நம்ம வேற ஏதோ கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு. இல்ல பரவாயில்லன்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம், முதல் தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தாவை பார்த்துட்டு போய் தாத்தா மெசேஜ் பண்ண ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு ஆளு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆளையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க போனா தாத்தாவை கூப்பிட்டா, தாத்தா வந்துட்டு என்னப்பா வாங்கிட்டு வந்துட்டீங்களா, வாங்கியாச்சு தாத்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல கொண்டு போய் வச்சிருங்கப்பா, ஆளும் கூப்பிட்டு வந்தாச்சு தாத்தா, அவங்களே டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அம்மா ரூம் போய் எல்லாம் காமிச்சு விட்டுட்டு கீழே வந்து விஜயும் காவேரியும் வராங்க. எங்க பிரதர் போயிருந்தீங்க, மத்தியானம் காலையில இருந்து ஆளே பார்க்க முடியல, 12 மணில இருந்து. ஒன்றும் இல்லை பிரதர், இருந்தா இவன் நிவினோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனையாமா, அதனால கூட கூட்டிட்டு போயிருந்தான், சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு, என்னை விட உங்க ஃப்ரெண்டு பெருசா போயிட்டாங்கல்ல அப்படின்னு நிவினை கேட்டு, ஐயோ அதெல்லாம் இல்லை பிரதர், அவன் உங்களுக்கே தெரியும்ல, அந்த வண்டியில கூட இடிச்சுக்கல நல்லா அவன் தான். ஓ சரி, அப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னும். ஆமா பிரதர், அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வர சொல்லியிருந்தான், அதான் போயிட்டு இன்னும் போகணும், நைட்டு பேசிக்கலாம்னு சொல்லி ஆளுங்களை வர சொல்லியிருக்கான். ஏன் என்ன பிரச்சனை அப்படி பெருசா அப்படின்னு. இல்லை சும்மா அவன் ஒரு லவ் மேட்டர்ல சிக்கிட்டான், அதுதான் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், சரி பிரதர் போயிட்டு வாங்க அப்படின்னு. இன்னும் காவேரி சந்தோஷமா அப்படின்னு. சந்தோஷம்தான் நிவின் அப்படின்னு காவேரி சொல்ல,
பிரதர் ரொம்ப காவேரி கேட்டு குழப்பிக்க வச்சுட்டு இருக்க போறாங்க உங்களை, நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்னு விஜய் சொல்ல, என்னடா என்ன பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாத்தா கேட்க, இல்ல தாத்தா இத்தனை வருஷம் 5 வருஷம் என்ன நடந்துன்னு அவளுக்கு தெரியாதுல்ல, அதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி பார்த்து, ஆமா ரொம்ப போட்டுட்டு மனசை போட்டு உழப்பக்கூடாது காவேரி, இப்பதான் உனக்கு யாவும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் தாத்தா சொல்லவும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பிரதர் பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னாலும் சரி பிரதர் அப்படின்ட்டு விஜயும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கங்காவும் யமுனா வந்துட்டு என்னங்க வந்தீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு, இல்லைங்க கங்கா எங்களுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் 2 பேரும். அதுக்காண்டி என்ன 2 பேத்துக்குமா வேலை இருக்கு அப்படின்னு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வேணும், அதனால தாங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நிவின் சொல்ல, சரி நிவின் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.